ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு அனுஷ் செட்டிநாடு அடுப்பங்கரையில ஒரு அருமையான மாங்காய் பச்சடி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் 1 மாங்காய்க்கு வந்து வெல்லம் பார்த்தீங்கன்னா 150 கிராம் வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லத்தை அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் அப்படியே க்ரீமியாக சாக்கியாக இருக்குங்க. ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அல்வாவாட்டம் நல்லா தேன் போல் இருக்குங்க. பார்க்க கலர்ஃபுல் அட்ராக்ஷனாக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காவோட புளிப்பும் அந்த வெல்லம் நம்ம சேர்த்துக்கொள்ளங்க அதோட இனிப்பும் அப்படி ஒரு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. போங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. ஒன்றும் இல்லைங்க, கடுகு உளுந்து. கடுகு 1 ஸ்பூனுங்க, உளுந்து 1 ஸ்பூன், 2 வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தாளித்து அதில் கொட்ட போகிறோங்க. வேலையை முடிக்க போகிறோங்க. அவ்வளோதான். ஒரு தொட்டுக்க இல்லையா, அட்லீஸ்ட் இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சிடலாங்க. சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒன்றுங்க. பிகினர்ஸும் பண்ணலாம், பேச்சுலர்ஸும் இந்த ரெசிபியை வந்து ஈஸியாக பண்ணலாங்க. ஸோ இது எங்கள் ஊர் செட்டிநாடு ஃபேமஸுங்க. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டி வருங்க. தட்டா பை பை.